Hey guys, I'm Arvind Sami from Melody Academy. நான் இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் இருக்கேன் அண்ட் ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்டர் ஆல்சோ. ஓகே, சரி. என்ன திடீர்னு ஷி ஷார்ப் பை அரவிந்த் சாமி போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இப்போ நாங்கள் லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணோம். யூனிட்டி ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து பேட்சஸ் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதில் மெயினாக நமக்கு வந்து என்ன தேவை? ஷி ஷார்ப் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ளஸ் ஆர்ட் சைடும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் டெக்னிக்கல் திங்ஸ் கொஞ்சம் இருந்தால் தான் உங்களுக்கு அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு யூனிட்டி லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் யூனிட்டிக்குள்ளே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ஷார்ப்பு. ஸோ ஜென்ரல் சி ஷார்ப் இப்போ நம்ம வந்து படிக்க போகிறது வந்து ஜென்ரலாக இருக்கிற ஒரு சி ஷார்ப். ஓகே, யூனிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து யூனிட்டிக்குள்ளே இருக்கும். ஓகே, தென் ஒய் இந்த சி ஷார்ப் இப்போ ஜென்ரலாக நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கான்செப்ட், அதாவது சி ஷார்ப்பில் இருக்கிற அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அங்கே நீங்கள் அதை போய் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூனிட்டிக்குள்ளே போகும்போது லிட்டில் பிட் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணும்போதே நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் ஜென்ரல் சி ஷார்ப் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ஃபுல்லாக பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். இப்போது சி ஷார்ப்போட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். சி ஷார்ப்னா என்ன? ஃபஸ்ட்டு சி ஷார்ப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? இதை வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இட்ஸ் ரன் ஆன் தி .NET ஃப்ரேம்ஒர்க். ரைட். சி ஷார்ப் பார்த்திங்கன்னா மற்ற சி ஃபேமிலி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு க்ளோஸாக தான் இருக்கும். லைக் C++, ஜாவா இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸராக தான் இருக்கும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜாவா முன்னாடியே தெரியும், இல்லை C++ முன்னாடியே தெரியும் அப்படின்னா உங்களுக்கு சி ஷார்ப்பும் உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு இருக்கும். ரைட். இதுன்னு இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னாலே எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? கான்செப்ட்ஸ், சின்டாக்ஸ் மேபி வெரி ஆகும். ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த சி ஷார்ப்போட ஃபஸ்ட்டு வெர்ஷன் எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் 13. ஓகே, இது வந்து நமக்கு ரிலீஸ்ட் ஆன் November 2024. ஓகே, இப்போது அடுத்து 2025 நவம்பரில் நமக்கு சி ஷார்ப் 14 வந்து ரிலீஸ் பண்ணலான்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். நம்ம சி ஷார்ப்க்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றது முன்னாடியே சொல்லியிருந்தோம். கேம்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஃப்யூச்சரில் விஆருக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இதை தவிர வேறு எங்கெங்கே இண்டஸ்ட்ரீஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, வெப் சர்வீசஸ், வெப்சைட்ஸ், டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்னும் நிறையா இடத்துல வந்து சி ஷார்ப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போது எதுக்கு நம்ம சி ஷார்ப் வந்து படிக்க போகிறோம் அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ட் பாப்புலராக ஏன் வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இட்ஸ் அ பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு லேர்ன் அண்ட் சிம்பிள் டு யூஸ். ஓகே, அண்ட் மெயினாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் சி ஷார்ப் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அதனால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கிவ்ஸ் எ கிளியர் ஸ்ட்ரக்சர் டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அலோ கோட்ஸ் டு பி ரீயூஸ்ட். ஓகேங்களா? சும்மா நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம போய்ட்டு நம்ம லைன் அடிச்சுட்டே இருக்கணும்னு தேவையில்ல. நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி நம்ம அதை வந்து ரீயூஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். அண்ட் இது வந்து நமக்கு C++ அண்ட் ஜாவாக்கு கொஞ்சம் க்ளோஸராக தான் இருக்கும்னு நம்ம முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். ஓகே, இப்போது நம்ம சி ஷார்ப் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு .NET SDK நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட். டவுன்லோட் .NET அப்படின்னு இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த பேஜ். இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, .NET 9.0. ஓகே, ஸோ டவுன்லோட் SDK கொடுத்துருவோங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரைட். டவுன்லோட் ஆனதும் இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம. ஓகே, டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் வந்து பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன்.
அதனால வந்து எனக்கு அன்இன்ஸ்டால் இல்லை ரிப்பேர் அப்படின்றது காமிக்குது. ஓகே. ஸோ இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் அது இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் விண்டோஸ் ஆர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே சிஎம்டி அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. உங்களுக்கு நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. இதில் .NET ஸ்பேஸ் -- வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட வெர்ஷன் வந்து காமிக்கும் 9.0. ஓகே. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இதுக்கப்புறம் விஎஸ் கோடு டவுன்லோட் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ விஎஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட் நமக்கு வேணும். ஸோ ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை நான் வந்து டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜ் வந்துருங்க. ஓகே. நீங்கள் விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் எப்படி என்னன்ட்டு. ஸோ நம்ம இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம விண்டோஸை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ரைட்டா? ரைட். விண்டோஸ் வெர்ஷன் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆன அந்த ஃபைலை வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்படி விண்டோ வரும். தென் ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. தென் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. ஓகே. உங்களுக்கு ஷார்ட்கட் டெஸ்க்டாப்பில் வேணும் அப்படின்னா இதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே. நவ் இன்ஸ்டால் ஆனதும் லான்ச்சை டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆனோடனே நமக்கு இந்த மாதிரி தான் வெல்கம் விண்டோ இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? C# ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு C# அப்படின்னு போட்டு மைக்ரோசாஃப்டோட அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. தென் C# dev kit அப்படின்னு இருக்கும். அதையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க. இங்கே தென் ஃபைல் கொடுத்துட்டு ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எங்கெங்கே உங்களுக்கு வந்து எந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து உங்கள் ஃபைலை சேவ் பண்ணிக்க போகிறீங்களோ அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லைனா நியூ ஃபோல்டர் வந்து போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து C# அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அது வந்து ஒரு எம்டி ஃபோல்டர் இப்படி தான் இருக்கும். ஓகே. இப்போது இதில் நம்ம வந்து C# ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நியூ ஃபைல் அப்படின்னு வந்து இங்கே கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே .NET நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை ஜஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து காமிக்கும். நம்ம வந்து கன்சோல் ஆப் அப்படின்றத எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் டிஃபால்ட் டைரக்டரி கொடுத்துட்டு .sln வந்து கொடுங்க. அண்ட் இப்போது க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து கன்சோல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு லைன் வந்து இருக்கும். இதை ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணி பார்க்கும்போது ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் C# ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஓகே கைஸ், இது வரைக்கும் நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அப்படியே பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம C# வந்து கற்றுக்க போகிறோம். ஓகே. ஸ்டே டியூன். தேங்க்யூ கைஸ். பை பாய்.